நிறம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. ருத்ரா, வரேங்க. ருத்ரா, சொல்லுங்க. கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு போறதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கல, அப்புறம் மண்டபத்துல வந்து இதை காணும் அதை காணும் தேடக்கூடாது. எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க. மாப்பிள, கல்யாணத்துக்கு வீட்டை பூட்டிட்டு கிளம்ப கூடாது. ஊர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, இவங்க வீட்டை பாத்துக்குவாங்க, நாம புறப்படலாம். அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. பிரதீப் எங்க? வாப்பா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டமா, கிளம்பலாம்ப்பா. அப்புறம் மாப்பிள, ராவுகாலம் வர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள கிளம்பிடலாம். சரி, புறப்படுங்க. சாமி கும்பிட்டு போயிடலாமா? சரிம்மா, சீக்கிரம் வா, லேட் உங்க ஆயிடும். பிரச்சனை தீராதா? மாப்பிள, இது சாமி சமாச்சாரம் மாப்பிள, இதுல எதுவும் தடங்கள் சொல்லாதீங்க. வாங்க, வாமா. கடவுளே, எந்த தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் புள்ள பிரியா கழுத்துல நல்லபடியா தாலி கட்டணும். பிரியா என் மருமகளா பத்திரமா இந்த வீடு வந்து சேரணும். வாங்க போலாம். கவனமா இருக்க மாட்டேன். ஐயோ, என்ன இது? கடவுளே, என்னமா இது இப்படி ஆயிடுச்சு? சரி, அதை விடு, வா கிளம்பலாம். கடவுளே, இது என்ன சோதனை? எதுக்கு அழற? என்னங்க இது?
கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல புடவையில தீ பிடிச்சிருச்சு பாருங்க. கடவுளே, என்ன பண்றது? இது பெரிய அபசகுணமாச்சே. ஏற்கனவே பல கலாட்டாவுக்கு நடுவுல கல்யாணம் நடக்குமான்னு மனசு பதறிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல என்ன சாமி குத்தம் நடந்துச்சுன்னு தெரியலையே. இந்த நேரத்துல புடவையில நெருப்பு பிடிச்சிருச்சேம்மா. பேசாம இருக்கீங்களா ரெண்டு பேரும்? சாமி குத்தம் அவசகணும்னு நீ கேர்லெஸ்ஸா இருந்துட்டு தெய்வத்து மேல பழி போடுற. இது பொம்பளைங்க சமாச்சாரம், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. உனக்கு ரொம்ப தெரியுமா? சாமி கும்பிட போறோம்னு தெரியல. முந்தாடை தொங்க விட்டுட்டு வந்தா தீப்பிடிக்க தான் செய்யும். நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ படிச்சவ தானே. உங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எங்க நம்பிக்கையை தடுக்காதீங்க. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? மனசே சரியில்லை. என் பிள்ளைக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியல. குடும்பம் விளங்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கும் போது நெருப்பு பிடிச்சிருச்சேம்மா. ராகு காலம் ஆரம்பிக்க போகுது. இல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டாவது போலாம். இத பாருங்க, இப்ப கிளம்புறீங்களா இல்லையா? இருக்கிற எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு கடவுள் மேல பழி போடுற. இந்த கல்யாணம் நடக்கணும் முதல்ல ஆசைப்பட்டது நீ தானே. இப்ப சென்டிமெண்ட் அது இதுன்னு. வா புறப்படுங்க. ஏங்க, எப்படியும் புடவைய மாத்தணுங்க. மனசு வேற சரியில்லை. நான் வேற புடவைய மாத்திட்டு வந்துடுறேன். நீங்க ஏதோ பண்ணுங்க. அம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல? நீ வேற ஏண்டா? பேராண்டி, மண்டபத்துல ஐயர்கிட்ட சொல்லி ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம். ருத்ரா, நீ போய் வேற புடவை மாத்திட்டு வாமா. நான் போய் உனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். வா. முடிவுல நீ கடைசி வரைக்கும் தைரியமா நின்னு போராடுவியா? என் புருஷனை காப்பாத்திக்க நான் என்ன வேணா செய்வேன் மேடம். சரி, நான் கூப்பிடுறப்போ இவரோட கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு வந்துரு. இவங்க யாருன்னு தெரியல. இவங்க சொல்றது உண்மையா பொய்யானும் தெரியல. நான் பிரதீப் கூட இருக்க மாதிரி போட்டோவை காட்டினா அவங்க பிரதீப் கூட பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்க மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வேற சொல்றாங்க. அதை நான் தடுக்கணும்னு வேற சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு என்ன அடைச்சு வச்சிருக்காங்க? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எதுவுமே தெரியல. நம்ம உடனே இங்கிருந்து போகணும், போயாகணும். யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. ஏன் இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? கதவை தரங்க, தரங்க. யார் இருக்கீங்க வெளிய? தரங்க, கதவை தரங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கதவை தரங்க. ஏன் இப்படி ரூம்குள்ளே அடைச்சு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு என்ன தேதி கிழமைன்னு கூட எனக்கு மறந்து போச்சு. ஐயோ, என்னைக்கு என் புருஷனுக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு தெரியல. நான் தடுக்கணுங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்க. ப்ளீஸ் கதவை தரங்க. என் புருஷன் எனக்கு மட்டும்தான், வேற எவளுக்கும் நான் பங்கு தர மாட்டேன். நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். கடவுளே காப்பாத்து. கதவை தரங்க ப்ளீஸ். என்னையா வண்டி ஓட்டுற? அறிவில்ல, இப்படிதான் கார் ஓட்டுவியா?
ஏய் அப்படிதான்டா வருவேன். என்னடா பண்ணுவ? ஏய் என்ன ராங்கா வந்து வண்டி நிறுத்திட்டு ஓவரா பேசிட்டு இருக்கற? என்னையா? என்ன என்ன நினைச்சிருக்க மனசுல? பெரிய ஆளா நீ? நான் அப்படிதான்டா வருவேன். என்ன பண்ணுவ? ஏய் என்ன திமிரு தான் நீ இப்படி பேசுற? என்ன நினைச்சிருக்க மனசுல? ஏய். ஓ ஓ ஓ என்னடா ஓவரா பேசுற? ஏய் ஏறா உள்ள. ஏய் ஏறா உள்ள. வண்டி என்ன? போனா போனா. ஏய் அமைதியாடா. ஏன்பா சார் நல்லா கட்டிட்டல? கட்டிட்டேன் சார். இங்க பார், இத சரி பண்ணிக்க. அப்புறம் அங்க பாரு, அந்த மஞ்சள் கலர் பூ தொங்கிக்கிட்டு இருக்கு, அதையும் கரெக்ட் பண்ணு. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை பொண்ணு சேர் எல்லாம் ரெடியா எல்லாம் இருக்கு, ready இருக்கு. அழுக்கு இல்லாம சுத்தமா இருக்குல்ல? பாத்துக்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுப்பா. சரிங்க சார். என்னப்பா எல்லாம் ரெடியா? சார்ஜ் போட்டுருக்கீங்களா? எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஒரு தப்பு நடந்துற கூடாது பாத்துங்க. இருக்கிற ஒரு போட்டோ. யோ என்ன எடுக்கிறதா முக்கியம்? பொண்ணு மாப்பிள்ளை தான் முக்கியம். அவங்க வர நேரம் ஆச்சு, போங்க. சரிங்க சார், போங்க ஓகே சார். போங்க, சீக்கிரம் போங்க. டேய் இது பார், ஏன்டா இவ்வளவு இடம் தள்ளி போடு. நீயும் அதே மாதிரி எல்லாரும் தள்ளி போடு. பாத்துக்கறேன், நீங்க போங்க. என்ன சீக்கிரம் ஆகட்டும். வாங்க வாங்க மேனேஜர் சார். வணக்கம் சார். இருங்க சார் டீ. எனக்கு வேண்டாப்பா, அவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். இது ரூம் லிஸ்ட். இந்தாங்க ரூம் கீ. பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் சேர்த்து மொத்தம் 10 ரூம் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஏதாவது ரூம் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க. பாத்ரூம்லாம் நீட்டா இருக்குல்ல? லைட்லாம் கரெக்டா எரியணும், கரெக்டா இருக்கு. தண்ணி எல்லாம் கரெக்டா வரும்ல? அதெல்லாம் ப்ராப்ளம் எந்த இல்ல. தப்பும் நடக்கூடாது, சரியா? ஒண்ணும் நடக்காது சார். பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களா? நான் போய் போங்க பாத்துட்டு போங்க, போய் பாருங்க போங்க. சரி. அண்ணா வாப்பா தோர்கேஷ். ஹலோ சார். எனக்கு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. ஏய் கல்யாண பொண்ணு. ஏய் நல்லா இருக்கியா? எல்லாரும் வாங்க. வாமா வாங்க சார். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்க வாங்க. என்னங்க இறங்குங்க. எப்படி இறங்குறது? நான் கடங்கார விடியாமூஞ்சி வந்து நிக்கிறான். இவன் வரலன்னு யாரும் அழுதா? ஐயோ மெதுவா பேசுங்க. சரிதான் போடி. வாங்களே ப்ளீஸ். சார் ஒரு நிமிஷம். சார் அவர் அப்படிதான் சார், பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வந்திருக்காரு. அவர் உங்களை ஏதாவது தப்பாக பேசினா எனக்காக அவரை மன்னிச்சிருங்க சார். சரிப்பா, என் பொண்ணோட கல்யாணம் நான் பொறுத்து தானா? நீ பாத்துக்க. சரி சார், நான் கூட்டு வந்துடுறேன். நீங்கள் போங்க. அவர் போயிட்டா இருப்பா, நீங்க வாங்க. வாங்கப்பா வாங்க. மறுபடியும் என் கண் முன்னாடி அவன் வரக்கூடாது சொல்லிட்டேன். ஆர்த்தி எடுக்கணும். நீங்க எடுங்க, வாங்க. இதான் பொண்ணு. நீங்க எடுங்க. குஷி வா. இருமா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு போலாம். என்னத்த பாக்குறது, வாடி. நீங்க எடுங்கம்மா. என்னங்க ஏய்,
நமக்கு இந்த கல்யாணத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சும்மா வேடிக்கை பார்க்க வந்த விருந்தாளி மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? பேசாம என் கூடவே இரு. என்னடி சொல்லு. வா. இல்லை வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம் சார். வாங்க சார் வாங்க. ஏய் துவரகேஷ் சார், இந்தப்பா சாவி. இது ரூம் லிஸ்ட். யார் யாருக்கு எந்த ரூம் வேணுமோ பார்த்து கொடுத்துரு. சரி. எக்ஸ்ட்ரா ரூம் வேணாலும் சொல்லு. சரியா? சரிங்க சார். வாமா. சரவணன் அண்ணா கிளம்பிட்டாரா? அவரு கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னாரு. ஆமா, லக்கேஜ் எல்லாம் எங்க? ஐயோ வண்டிலேயே இருக்கு. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி வா போலாம். போயிட்டு வந்துடுறேன். துவாரகேஷ், உங்களுக்கு ரூம் இங்க இருக்கு, நீங்க வாங்க. ஆ. அப்பா வாங்கப்பா. என்னம்மா? அப்பா இங்கெல்லாம் உட்காராதீங்கப்பா. எழுந்து வீட்டுக்கு போயிட்டு வா. எதுக்கு இங்க அழைச்சிட்டு வந்த? அப்பா உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்க காலில் வேணா விழுற, பிரச்சனை பண்ணாதீங்கப்பா. சொல்றையே தவிர காலில் விழற மாதிரி தெரியலையே. கொஞ்சம் சும்மா இருங்களேங்க. நீ சும்மா இரு. நிக்க போற கல்யாணத்துக்கு இவ்வளவு கலாட்டா பண்றீங்க. என் பிள்ளை ராஜீவ் வருவான், வரட்டும், அப்புறம் தெரியும். சார் டீ சார். அவங்களுக்கு கொடுங்க. மேடம். சார். குஷி வரமாட்டேன். வரமாட்டேன் போ. குஷி. சார் டீ நல்லா இருக்கா சார்? கேவலமா இருக்கு. நல்லா இருக்கான்னு வேற கேட்கிற. நீங்க போங்கண்ணே. வாங்க. ஏய் குஷி. ஏய் மா, நீங்க அப்பா கூட்டு ரூம் போங்க, அங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். ஏய் உன் வேலையை பார்த்து நீ போடா, எல்லாம் எனக்கு தெரியும். வந்துட்டான். சார் கிச்சன்ல மாஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் சார். இது வந்துட்டேன். மா இந்தாங்க சாவி, நீங்க போங்க. வேணாண்டா, அவரு இன்னும் எத்தனை நாள் இப்படி ஜாலரை அடிக்க போறியோ? குஷி அடி வாங்க போற நீ போ. எனக்கு அப்பா வேணும். ஒரு நிமிஷம், நான் இப்ப வரேன். குஷி குஷி நில்லுடி. குஷி எனக்கு அப்பா வேணும். குஷி என்ன விடு. சொல்றல. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன் போ. அத்தை இங்கே இங்க தனியா உட்காந்துருக்கீங்க, ரூம்க்கு வாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலம்மா. என் பெரிய புள்ளைய வேற காணும். என்ன சொல்றது அத்தை? நான் அக்கா கிட்ட ஏற்கனவே இதை பத்தி கேட்டிருக்கேன். அவங்க சொன்னதை சொன்னா உங்களுக்கு கோவம் தான் வரும். இங்க பாருங்க, அக்காவை பத்தி பேசணுங்கிறதுக்காக சொல்லல. ராஜீவ் மாமா காணும்னு நம்மளை விட அதிகமா கவலைப்பட வேண்டியது அவங்கதான். ஆனா அவங்க என்னடானா, என்னடி கொழுப்பா? என் புருஷன் நான் கவலைப்படுறேன் படல, உனக்கு என்ன அதை பத்தி? நீ ஓம் புருஷனை கட்டி மேய்க்கிற வேலையை மட்டும் பாரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நிறுத்தடே, பெருசா சொல்ல வந்துட்டான். ஏய் அவரும் நீ தானே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தீங்க. அவர் உன்கிட்ட தானே சொல்லிட்டு போறாரு. உன்கிட்ட தான் கேக்குற எங்கன்னு. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா?
நம்ம பொண்ணு வீட்டு கல்யாணத்துல நாமளே சண்டை போடுறதா? 2 நாளைக்கு சண்டை எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஸ்னேகா, நீ வா வா. விஷம் அத்தாவ நம்பாதீங்க அவள. நான் உங்க பையனுக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்றது அத்த. அவர்தான் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரே. இங்க பாருங்க, போன் எடுக்கவே இல்ல பாருங்க. எத்தனை தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ச்சே. ஏய் குஷி, இருங்க அத்த. குஷி. சார் இப்படி வாங்க. அங்க 2 ரூம் இருக்கு சார், இங்க ஒரு ரூம் இருக்கு சார். உங்களுக்கு பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்ல துவாரகேஷ் சார் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. எனக்கு தெரியும் சார், என்ன பெரிய துவாரகேஷ், நான் பாத்துக்கிறேன். எனக்கு வேணுங்கிறத நீங்க போங்க. நாங்க வேன்ல இருந்து இறங்கும் போதே ராகவன் அப்பா உங்களை அவ்வளவு சத்தம் போட்டாரு. பாவம் நீங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. ஆனா என்னால எதிர்த்து எந்த பதிலும் பேச முடியல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ என்னம்மா நீ? ராகவன் சார் யாரு? உன்னை வளர்த்தவர். என்ன திட்டுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவருக்கு அப்புறம் தாம்மா நானு. அவருக்கு உன் மேல பாசம் ரொம்ப அதிகம். இல்லனா அவ்வளவு தடங்கல் பண்ணிட்டு இங்க அவர் வருவாரா? இல்லப்பா, அவங்கள பாசத்துல வரல. அவங்கள இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்காங்கப்பா. இங்க பாரு, எத்தனையோ தடங்கள் தாண்டி இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கோம். எந்த தடங்கள் வந்தாலும் தாண்டிடுவோம். இத பாரு, உன் கழுத்துல தாலி ஏறும், உன் கல்யாணம் நடக்கும். நீ தைரியமா இருமா. என் கடமையை செய்யறதுக்கு யார் தடுத்தாலும் என் உயிரையே கொடுப்பேன். அப்பா